வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் வீட்டிலே வயதான தாத்தா பாட்டி, அதேபோல் அப்பா அம்மா, அண்ணா அண்ணி, பெரியப்பா பெரியம்மா, யாரெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறாரோ அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த சிந்தனை நல்லதாக இருக்க வேணும், செயல்கள் நல்லதாக இருக்க வேணும். நம்முடைய நினைப்பு நல்லதாக இருந்தால் நாம் செய்வதெல்லாம் நல்லதாக இருக்கும். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியதாக இருக்குமா. நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நாம் நினைத்து எதுவும் நடைபெறுவதல்ல. இறைவனுடைய திருவிழினாலே தான் ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுகின்றது என்ற அந்த நல்ல எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்து போகிறான். அவ்வாறு பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களுக்குள்ளே உலகம் போற்றுகின்றவர்களும் உண்டு, ஊரார் போற்றுகின்றவர்களும் உண்டு, அதேபோல் உலகத்தால் தூற்றப்படுபவர்களும் உண்டு. அது அவர் வாங்கி வந்த வரம். நடப்பதை நாம் எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்ற எண்ணம் நமக்கு முதலிலே வர வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கின்றான். ஏதோ எனக்கு நல்லது நடப்பதற்காகத்தான் இதை தடுத்திருக்கிறான் என்று அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அவ்வாறான எண்ணங்கள் வருகின்ற பொழுதிலும் எல்லாம் அவன் செயல், எல்லாம் இறைவனுடைய செயல்தான் என்ற எண்ணம் நமக்கு வருகின்ற பொழுது நடப்பது எல்லாமே நல்லதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறக்கூடிய வகையில் அமையக்கூடியது. நாம் இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் பொதுவாக இந்த கிழமைகளுக்குள்ளே அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு வேலை முதலாக ஒரு தொழில் காரியமாக செல்லுவதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு, திருமண பேச்சுகள் எடுப்பதற்கு, ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு, திருமணம் நடத்துவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. அதனால் தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு இந்த சிறந்த நாளில் நாம் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே இந்த ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவானுக்கு பச்சை பட்டி சாத்தி பாசிப்பயிர் நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது.
நாம் அன்றாடம் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலமாக நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் விலகி நல்லல் கிடைக்கின்ற வகையிலே இந்த இறை வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இருக்கின்றவர்களாக இவர்கள் விளங்கினார்கள் என்பதனாலே அவர்களுடைய அறநெறியிலும் பார்க்க உங்களுடைய அறநெறி ஒழுக்கம் இன்னும் அதிகமானதாக உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அது என்ன? வழமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே பலர் சில முன்மாதிரியானவர்களாக நல்லொழுக்கம் கொண்டவர்களாக சிறப்பான வாழ்க்கையை வாழுகின்றவர்களாக தூயவர்களாக பலருடைய பாராட்டிற்கும் உகந்தவர்களாக இருக்கின்றார்கள். இருப்பினும் இந்த மக்களை பார்த்து இவர்களிலும் பார்க்க இன்னும் நீங்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த தப காலத்திலே நான் கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, நான் யார், என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய மதிப்பீடுகள் என்ன, என்னுடைய வாழ்க்கை உண்மையானதாக இருக்கின்றதா? ஆத்தென்டிக் என்று சொல்லுவார்கள். உண்மையானதாக, அதாவது என்னுடைய மனச்சாட்சிக்கும் அறிவுக்கும் ஏற்ப நான் கடவுளுக்கு உகந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஏனென்றால் நாங்கள் சுற்றி பார்க்கின்ற பொழுது பலர் பலவிதமான வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். போலி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ஏதோ பெரிய காரியங்களை விலை உயர்ந்த ரீதியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெருமையை எடுத்து காட்டுகின்றவர்களாக இருப்பது போல தென்படலாம். அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுவிட்டார்கள் என்ற ஒரு மமதையிலே அவர்கள் இருக்கலாம். இப்படி சுற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இவரை போல இருக்கலாமா அல்லது அவரை போல இருக்கலாமா என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அவர்கள் மிகவும் டாம்பிகமாக இருக்கின்றார்கள், கோலாகலமாக விழாக்களை நடத்துகின்றார்கள், இவர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் வியந்து அவர்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இதனாலே எங்களுடைய மனங்களிலே மன இறுக்கம், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அளவுக்கு மீறிய சுமைகளை மனதாலே சுமந்து கொண்டிருக்கின்றோம். தேவையற்ற விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு எதையோ நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட எங்களுடைய குழம்பிய நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை அது நிச்சயமாக இறைவனுக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்று நாங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஒழுக்க நிறைகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. என்னுடைய மனச்சாட்சியினுடைய விளக்கை ஏற்றி என்னுடைய வல்லமைக்கு ஏற்ப இது எனக்கு வாழ்க்கையிலே போதும் என்ற நிலையிலே, திருப்தி காணக்கூடிய நிலையிலே, கடவுளுக்கு இது உகந்ததா என்ற கேள்வியை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒழுக்க நிறையிலே ஒரு சிறந்த ஒழுக்க வீரர்களாக, ஒரு சிறந்த அறநெறி கொண்டவர்களாக, ஒரு சிறந்த எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உயர்வான மதிப்பீடுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுத்து உழைக்கின்றோம், அதிலே நாங்கள் வெற்றி காணுகின்றோம் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீரும் அமைதியும் நிம்மதியும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். மற்றவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரிகளாக இருப்பதற்கு வெறுமனே வெளி வேடம் போடுகின்றவர்களாக அல்லாமல் மாறாக நாங்கள் எங்களுடைய உண்மைத்தனத்தை வெளிப்படுத்துவதனூடாக நாங்கள் யாரென்று இறைவனுக்கு அயலவர்களுடைய சமூகத்திலே நாங்கள் முன்மாதிரிகளாக இருக்க இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஒரு மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பிலே 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தரக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.